தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே பகல் போலெரியும் முன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போலெரியும் முன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள், அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நல்லுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக உங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நம் குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனவிருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும்.
அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில்
நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீர் ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி சொந்தங்களே, நேயர்களே, குடும்பங்களே, இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து நாம் புனித வாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். எனவே இந்த தவக்கால 5வது வார வியாழக்கிழமை இன்றைய திருப்பலியை புதுவை, கடலூர், உயர்மறை மாவட்டம், புதுச்சேரி, வில்லியனூர், விடிவெள்ளி புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் இருந்து
உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தப காலத்தில் இந்த திருத்தலத்தை தேடி தமிழகம் மட்டுமல்ல, தமிழகத்தை தாண்டி இன்னும் பல பகுதிகளிலிருந்து கடவுளுடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை இந்த தப காலத்தில் பெற்றுக்கொள்வதற்காக வில்லியனூர் விடுவெள்ளி புனித லூர்து அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அநேக பக்தர்கள் இங்கு வந்து செபித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். இன்றைய நாளில் இந்த திருப்பலி இறை வார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி, கடவுள் உடன்படிக்கையின் கடவுளாகவும் வாக்கு மாறாத கடவுளாக இருக்கிறார் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிரியமான சகோதர சகோதரி, அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். அப்ப நம்ம வாயிலிருந்து நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை, அதற்கு உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது. அதனால தான் நம்ம பேசும்போது ஒருத்தவங்களுக்கு வலியை கொடுக்குது, ஒருத்தவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, சிலருக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது. இப்படியாக நம்மளுடைய வார்த்தைகள் பல நிலைகளில், பல இடங்களில், பல பேருக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறுபட்டு காணப்படுவதை நாம் பார்க்கணும். இது மனிதர்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். அதான் டென்ஷன் ஆகிறோம். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டென்ஷன் ஆகிறோம் ஃபாதர், ரொம்ப கடுமையாக பேசிடுறோம் ஃபாதர். வீட்டில் கடுமையாக கணவர்கிட்ட பேசிடுறோம், மனைவியிட்ட பேசுகிறோம், பிள்ளைகளிடத்தில் எரிச்சல் அடைகிறேன். எனவே இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகள் சூழ்நிலைக்கும் இடத்திற்கும் ஆட்களுக்கும் ஏற்றார் போல மாறுபடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரே நிலையில்தான் செயல்படும். வாக்கு மாறாதவர் கடவுள். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்திருக்கின்றார். உடன்படிக்கையின் கடவுளாக, உடன்படிக்கையின் தெய்வமாக கடவுள் இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான சகோதர சகோதரியை, கடவுள் ஆபிரகாமை அழைத்த போது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் அவரை அழைக்கின்றார். யாவே கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல்ல வேண்டும். இது யார் செய்ய முடியும்? நாடு, வீடு, இனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுள் அவரை அழைக்கின்றார். தொடக்க நூல் 12ஆவது அதிகாரத்தில் கடவுள் அவரை அழைக்கின்றார். நான் உனக்கு ஒரு நாட்டை காண்பிப்பேன், அந்த நாட்டிற்கு நீ செல்ல வேண்டும் என்று கடவுள் அழைக்கின்றார். அவ்வாறு சென்றால் கடவுள் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்கி உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கடவுள் தொடக்க நூல் 12ஆவது அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்த போது, உன்னுடைய இனம், உன்னுடைய வீடு, உன்னுடைய நாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த நாட்டிற்கு நீ சென்றால் உனக்கு என்ன கிடைக்கும்? பிளெஸிங் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதம்? உன் வழியாக நான் சந்ததியை பெருக செய்வேன். முதிர்ந்த வயது ஆபிரகாம், சாராள் அவருடைய மனைவி, இருவரும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வயதையெல்லாம் கடந்து விட்டார். இது சாத்தியமில்லாத ஒன்று, மருத்துவ ரீதியாக சரி அல்லது இயற்கையாக சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் கடவுள் அவரை அழைத்த போது அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். நான் சொல்வதை, என் வார்த்தையை நம்பி, என் வார்த்தையை விசுவசித்து நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த இடத்திற்கு நீ சென்றாய் என்றால் உன் இனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வழியாக உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று கடவுள் அந்த தொடக்க நூல் 12ஆவது அதிகாரத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றார். வாக்கு மாறாத கடவுள்.
மீண்டுமாக தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாம் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இறையடியார்கள், கடவுளுடைய இறை தூதர்கள் அங்கு தோன்றுகின்றார்கள். அப்பொழுது அவருக்கு அந்த 3 மனிதர்கள், இறை மனிதர்கள் அவர்களுக்கு உணவு படைக்கின்றார். அவர்கள் பயணம் செய்கின்றார்கள், பாலைவனத்தில் பயணம் செய்கின்றார்கள், களைப்போடு இருக்கின்றார்கள். வெப்பம் மிகுந்த அந்த நேரம், அதிக உஷ்ணமும் அந்த கோடைகால அந்த நேரத்தில், அந்த நாட்களில் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் பாலைவனத்தில். எனவே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாம் அவர்களை சந்தித்து அவர்களை தன் கூடாதாரத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். அப்பொழுது அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள், இதே சமயத்தில் அடுத்த ஆண்டு நாங்கள் வருவோம், அப்பொழுது உனக்கு கடவுள் ஆசீர்வாதமாக மகனை கொடுப்பார் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்து சென்றார்கள். அதை தொடக்க நூல் 21வது அதிகாரம், அந்த 21வது அதிகாரத்தில் கடவுள் வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கும் அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 100. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 100. கடவுள் 12வது அதிகாரத்தில் வாக்குறுதி கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னை நம்பினால், என் வார்த்தையை நம்பினால், என் மீது விசுவாசம் கொண்டு நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டிற்கு நீ சென்றால் கண்டிப்பாக உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார், வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப ஈசாக்கை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்தார். பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதை போன்று ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் கண்மூடித்தனமாக கடவுளை நம்பியவர் ஆபிரகாம். கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை முழுக்க முழுக்க நம்பி தன்னுடைய எல்லாவற்றையும், தன்னுடைய வீடு, தன்னுடைய நாடு, இனம், உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டவிருந்த அந்த நாட்டிற்கு கடவுள் வாக்குறுதி மீது நம்பிக்கை வைத்து அவர் சென்றார். ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். இறைவனுடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய வார்த்தையை நம்பி வாழக்கூடிய அனைவரும் வாழ்வு பெறுவார்கள், என்றுமே சாக மாட்டார்கள் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். எனவே இறைவனுடைய வார்த்தை வாழ்வும் நமக்கு வழியுமாக ஒளியுமாக இருக்கின்றது. எனவே இறைவனுடைய வார்த்தையை ஆபிரகாமை போல நாம் நம்புவோம். கண்டிப்பாக அந்த கடவுளுடைய வாக்குறுதி வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆமாம். வாழ்வை வழியாய் மாற்ற வந்து பின்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை வழியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருவோம்.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவாமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றுமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் ஈழ்த்தரும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலியுமான வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் குடும்பங்களுக்கு கல்விக்கு பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடியற்பதரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. சிந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீரிருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. என்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையா. என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீரிருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தாளிடுவோம். தூய லூர்து அன்னையை நோக்கி அவனால் ஜெபம். மசபையேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக அன்னையின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். சேர்ந்து மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் மது தயாளத்துக்கு காத்து கொண்டு மது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்விலுடன் இருந்து காத்து வருகின்றார். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வினுடன் இருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் முந்தன் பாதத்தில் தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் முந்தன் பாதத்தில் தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். நீங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.